Taste the Daily. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது கணவரின் பொருட்களை மீட்டு தரக்கோரி பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். வடமதுரை அருகே உள்ள ரெட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி சுந்தர் ஜீப் 2 காங்கிரீட் கலவை மிஷின் உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் தொழில் செய்து வந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த உபகரணங்களை அவரது சகோதரர் முனுசாமியும் வேலைக்கு வந்த வேல்மயில் என்ற பெண்ணும் அபகரித்துக் கொண்டதால் அவற்றை மீட்டு தருமாறு பொன்னுசாமியின் மனைவி நல்லம்மாள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது 2 குழந்தைகளுடன் வந்த நல்லம்மாள் தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் புகார்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. விவசாயிகளின் சொத்துக்களை பறிக்கும் தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்ணச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளான ஜோதி காத்தான் தம்பதியினர் பாலாஜி என்னும் தனியார் நிதி நிறுவனத்தில் தங்களது ஜேசிபி இயந்திரத்தை அடகு வைத்து விவசாய தேவைக்காக 3,50,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தனர். இந்த நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டியுடன் பணத்தை செலுத்தியும் கூடுதலாக 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு விவசாயிகளின் ஜேசிபி இயந்திரத்தை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பறித்து சென்றுள்ளனர். இது குறித்த புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்தும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாங்கின கடன் 3,30,000 ரூபா, கட்டியிருக்கிறது 4,87,500 ரூபா கட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு 1,20,000 கட்டுன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாமல் இல்லாமல் வண்டியை தூக்கிட்டு போகிறாங்க. இது என்ன நியாயம்? எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்ட்னு இருக்குது, கந்து வட்டி ஆக்ட்னு இருக்குது. இந்த ஆக்ட் எல்லாம் மதிக்காமல் காவல்துறை புகார் கொடுத்தா காவல்துறை அவனை கைது பண்ணி கொண்டு வண்டியை ரெக்கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இளம்பெண் உட்பட 2 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாவூர் சத்திரத்தை சேர்ந்த அல்போன்ஸ் என்பவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் தன்னிடம் இருந்து 13,50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டதாகவும் அது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தீக்குளிக்க முயன்றனர். இதேபோல் இளம்பெண் ஒருவரும் மற்றொரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஆட்சியர் அலுவலகங்களில் தற்கொலைக்கு முயல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் நேரடி நியமன அலுவலர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றி வந்த 3 தாசில்தார்கள் மற்றும் 1 துணை தாசில்தார் பணியிறக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். பணியிறக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என அப்போது அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மீண்டும் அரசு மதுபான கடை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தி ஏற்கனவே சோலூர் கிராமத்தில் இயங்கி வந்த அரசு மதுபான கடை மூடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் சோலூர் கிராமத்தில் அரசு மதுபான கடை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை கைவிட வலியுறுத்தி அந்த பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியேற்றதும் மீண்டும் சோலூர் கிராமத்தில் அரசு மதுபான கடை திறப்பது அந்த பகுதி மக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி தான் கடையை மூடணும். இப்போ திரும்பி அதே சோலூர் அந்த கிராமத்திலேயே அந்த பள்ளிக்கூட பக்கத்திலேயே இந்த மதுபான கடை வைக்கிறதுக்கு திறப்பதற்காக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பத்திரிகை மூலியமோ வேறு ஊடகம் மூலியமோ கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தயவு செய்து எங்களுடைய கிராமத்தை உள்ள மகளிர் மற்றும் பள்ளிக்கூட குழந்தைகள் பெரியவர்களை காப்பாற்ற தொடர்ந்து அந்த மதுபான கடை திரும்பி எங்கள் ஊரில் திறக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க இங்கே வந்தோம். திருச்சி மாநகராட்சியுடன் தங்கள் பகுதியை இணைக்கக்கூடாது என கூறி அப்பாதுரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 65 வார்டுகள் உள்ள திருச்சி மாநகராட்சியை 100 வார்டுகளாக உயர்த்தும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வரும் தங்கள் கிராமத்தில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என அப்பாதுரை கிராம மக்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கோரிக்கை அடங்கிய மனுவை அவர்கள் கூட்டமாக மாவட்ட ஆட்சியர்